இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாவிளை தோரணம் தான் பார்க்க போகிறோம். எப்பயும் பண்ணுற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பயுமே ஊசி நூலில் கோர்க்குற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்னு சொல்லிட்டு இதை வந்து காம்பை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த இலை சைடில் வந்து இங்கே கீழேருந்து ஒரு 4 விரல் அளவுக்கு வச்சுட்டு இந்த இலையை வந்து நம்ம கட் பண்ணுறோம். நம்ம வந்து ஒரு 3 ஷாப் வச்சுருக்கோம். நம்ம ஜெட் பிரைடல் ஸ்டுடியோ, அதுக்கப்புறம் லா ஃபேஷன் ஸ்டுடியோ, ஜெட் வித் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் இதை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடும் கட் பண்ணி நரம்பு மட்டும் இருக்குது. இதில் என்ன பண்ணணும்னா நம்ம நரம்பை ஃபஸ்ட்டு கையில் எடுத்துட்டு இது உள் கூடி மடித்து வெளியில் வர்ற மாதிரி இப்போ பாருங்கள், நான் எடுத்து கையில் வைக்கிறது உங்களுக்கு தெரியுதா? இது கொஞ்சம் வெளியில் வர மாதிரி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிறத பண்ணணும். இது மேலே ஓவர்லாப் ஆகிற மாதிரி தான் வரும். பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஷேப்பாட்டம் வந்துடும். இதில் வந்து நம்ம இடையில ஃப்ளவரும் அட்டாச் பண்ணலாம். மஞ்சள் குங்குமம் வச்சு இதை ரெடி பண்ணலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேக் சைடு நரம்பு இருக்குங்க இல்லைங்களா, பின்னாடி இருக்க ஹோலில் வந்து இதை வந்து நம்ம பண்ணிடுறோம். இப்படி வச்சுட்டா இது ஒரு ஹூக் மாதிரி ரெடி ஆயிடும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு தோரணம் கட்டுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டாப்லர் வச்சு நம்ம பின் பண்ணிக்கிறோம். அப்போ தான் அது மூவ் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், இதுக்கு முன்னாடி நான் பண்ணி வச்சது எல்லாமே இப்படி வரிசையாக வச்சு தோரணம் கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். வெறும் ஆயில் மட்டும் வைக்காமல் இதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு வைங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ரெஷ் ஏர் வந்து நமக்கு அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.